அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். தர்ம ராசி சிறப்புகள். அதாவது ராசி சக்கரத்தில் 12 ராசி இருக்கிறது. இந்த ராசியை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தர்ம ராசியாக, அதாவது மேஷம், சிம்மம், தனுசு. மற்றொன்று கர்ம ராசி, அதாவது ரிஷபம், கன்னி, மகரம். அடுத்ததாக காம ராசி, அதாவது மிதுனம், துலாம், கும்பம். அடுத்ததாக மோட்ச ராசி, கடகம், விருச்சகம், மீனம். ஆக இந்த 4 வகைகளாக பிரிக்கலாம் ராசியை. இது லக்கணத்திற்கு தான் பொருந்தும். அதாவது ராசியை விட லக்கணத்துக்கு தான் பொருந்தும். அந்த வரிசையில் இன்று தர்ம ராசி என்று சொல்லக்கூடிய மேஷ லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணத்துடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக காலச்சக்கரத்துடைய திரிகோண வீடு மேஷம், சிம்மம், தனுசு. ஆக ஒருவருடைய நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஒரு ஜாதகத்தில் திரிகோண வீடுகள் சிறப்பான வீடுகள் சொல்லுவோம். ஏன்னா 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். ஆக இந்த காலச்சக்கரத்துக்கு 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய தர்மராசி, அதாவது நெருப்பு ராசி, இந்த லக்கணங்களை கொண்டவர்கள் அதிகமான பாவ வினைகள், நிறைய பாவ வினைகள்லாம் செய்யாதவங்க, நிறைய கர்ம பதிவுகள் இல்லாதவர்கள், புண்ணிய பலத்தோடு பிறந்தவர்கள். அதாவது நிறைய கர்ம பதிவு இருக்கு, அப்படி நிறைய கர்மாவை அனுபவிக்க வேண்டி இருக்கு அப்படிலாம் கிடையாது. இவர்கள் பிறப்பே புண்ணிய பலத்தோடு பிறந்தவர்கள், இறை அம்சத்தோடு பிறந்தவர்கள், நிர்வாக திறமை மிக்கவர்கள், அதாவது உடல் வலிமை மிக்கவர்கள், ஆனால் மனபலம் குறைந்தவர்கள். மனபலம் நிறைந்தவர்கள் இவர்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. மனசளவில் கிரிமினலாக இருக்கிறவங்க இவங்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. இந்த மேஷ லக்கணமும் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் கொண்டவர்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு உடல் பலம் இருக்கும், ஆனால் மனபலம் அந்த இது கம்மியாக இருக்கும். இந்த மனபலம் மிக்கவர்கள் இவர்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. அடுத்ததாக இந்த தர்மராசி கொண்டவர்கள் வியாபார நோக்கம், லாப நோக்கம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சேவை மனப்பான்மையோட நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்வாங்க. அதாவது எதுலேயும் ஒரு சேவை மனப்பான்மை தான் இருக்கும் ஒழிய, மற்றபடி வியாபார நோக்கம் நிறைய அதை வச்சு வியாபாரம் பண்ணணும், அதை வச்சு சம்பாதிக்கணும், அந்த மாதிரியான இச்சைகள் இருக்காது. அதை ஒரு நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்தும். சேவை மனப்பான்மையோடு எதையும் செய்யக்கூடியவர்கள் இந்த மேஷ லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணத்தை கொண்டவர்கள். ஏன்னா காலச்சக்கரத்துடைய திரிகோண வீடுகள். அப்பொழுது இறைவனுடைய படைப்பிலேயே தெய்வாம்சம் கொண்டவர்களை பிறக்க வைப்பதற்காக படைக்கப்பட்ட லக்கணங்கள் மேஷமும் சிம்மமும் தனுசு லக்கணங்களும். அதாவது இவங்களுடைய பரம்பரையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது நேர்மையாக அந்த ஊருக்கு தலைவர் இந்த மாதிரியான ஒரு அம்சத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மேஷ லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணத்தை கொண்டவர்கள். ஆக இந்த மேஷம், சிம்மம், தனுசு லக்கணம் கொண்டவர்கள் எப்பொழுதுமே லாப நோக்கம் இல்லாமல் சேவை மனப்பான்மையோடும், அதாவது பொருளாதார வளர்ச்சியை விட நமக்கு மரியாதை அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது பொன் பொருள் கௌரவ அந்தஸ்தை விட கௌரவ அந்தஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொன் பொருளை விட கௌரவ அந்தஸ்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சேவை மனப்பான்மையோடு பணியாற்றக்கூடியவர்கள். அதே போல் எதையும் வேகமாக செய்யவங்க. அந்த சோம்பேறித்தனமே இருக்காது. அதாவது எந்த செயலை தொட்டாலும் அதை எப்போ முடிக்கணுங்கிற அந்த வேகம் இருக்கும். அதே போல் லேண்ட்மார்க், இவங்க இருக்கிற இடத்துக்கு அடையாளமே தேவையில்லை. அந்த தெருவுக்கு இவங்க தான் அடையாளமாக இருப்பாங்க. அதான் லேண்ட்மார்க். இவங்களுடைய ரோடு நம்பர்லாம் தேவையில்லை. அதுமாதிரி பிரபல்யமானவர்கள். அதே போல் இந்த மேஷம், சிம்மம், தனுசு லக்கணம் கொண்டவர்கள் எடுத்த காரியத்தை உடனே அதை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆற்றல் இருக்கு. அதே மாதிரி சேவை மனப்பான்மை. அதே போல் இந்த தர்ம ராசி கொண்டவர்கள் அதிகமாக கோபப்படக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு கோபம் அதிகமாக வருதால் இந்த கோபத்தை மற்றவங்க வேற மாதிரி பயன்படுத்துவாங்க. இவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, இவங்கள்ட்ட மைனஸ் என்னன்னா அதிகமாக ஏன்னா நெருப்பு ராசி இல்லையா, கோபப்படுவர்கள். அதிகமாக கோபப்படுறதுனால அந்த கோபத்தை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். இவர்கள் கோபத்தை குறைத்தால் வாழ்க்கையிலே பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் இவர்கள் மேக்சிமம் இவங்க குடும்பம் அரசு சார்ந்த துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு சம்பந்தமான முயற்சி, அரசியல்வாதி, இந்த மாதிரியான நிர்வாக திறமை, ஹெச்ஆர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு வேலைக்கு போனாலும் அந்த நிறுவனத்துடைய ஆளுமை திறமை, அந்த நிர்வகிக்கக்கூடிய திறமை, ஆளுமை திறமை கொண்டவர்கள். அதே போல் அரசியல் சம்பந்தமான துறைகளிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த மேஷம், சிம்மம், தனுசு ராசி கொண்டவர்கள், தனுசு லக்கணம் கொண்டவர்கள். அதாவது மேஷ லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம் கொண்டவர்கள்
பெரும்பாலும் இவர்கள் அதிகமான கெடுபலன்களை எந்த திசையிலும் அனுபவிப்பது கிடையாது. ஏன் அப்படின்னா, நிறைய கர்ம பதிவை சுமந்தவர்கள் இல்லை. நட்சத்திரத்தை பொறுத்து கொஞ்சம் மாறும். ஆனாலும் லக்னத்தை பொறுத்தவரை அதிகமான கர்ம பதிவுகளோடு பிறப்பவர்கள் அல்ல. புண்ணிய பலத்தோடு பிறந்து இந்த பூமியிலே சேவையாற்ற பிறந்தவர்கள். ஆக காலச்சக்கரத்துடைய திரிகோண வீடான மேஷ, சிம்ம லக்ன, தனுசு லக்னம் கொண்டவர்கள் எப்பொழுதுமே கோபத்தை குறைத்து பொது சேவையில் ஈடுபடும் பொழுது பெரிய வெற்றிகளை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.